பிரைஸ்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நம்ம அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒவ்வொரு வசனமும் கேட்குறீங்க, மெசேஜ் கேட்குறீங்க, எல்லாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக அனுப்பிவிடுங்க. நீங்கள் இது ஒரு ஊழியம் மாதிரி செய்யுங்க. இதை அநேகருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன செய்வாங்க, அனுப்பி சப்ஸ்கிரைப் தானே மெசேஜ் போகும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மெசேஜ் போகும். அதனால் நீங்கள் இது ஒரு சின்ன ஊழியம் மாதிரி உங்களுக்கு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்புங்க. அவங்களும் அந்த வார்த்தைகளை கேட்கட்டும். ஒரு நேரம் அவங்க என்ன செய்வாங்க, ரட்சிப்படைவாங்க, அவனுடைய அன்பை உணர்வாங்க. ஆண்டவர் கஷ்டத்தில் அவங்கள ஆண்டவர் நினைப்பாங்க. ஆண்டவர் அவங்களை என்ன செய்வார், சொந்த பிள்ளை ஏற்றுக்கொள்வார். ஞானஸ்தானம் எடுத்துக்குவாங்க, விஷயம் பெறணும். அப்போ தான் பரலோகம். இதெல்லாம் நீங்கள் அவங்க சொல்லும் போது அவங்களும் அநேக ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த வசனங்கள்லாம் சொல்லுங்கள், சரியா? இயேசு கட்டளையிட்ட 10 இது, உன் வேதனை நீங்கி சுகமாயிருன்றார். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. மார்க் 9:25-26 சொல்லப்பட்டிருக்குது. என்னதுன்னா, இவனை விட்டு வெளியே போன்றார். திரும்பவும் அது என்னத்துக்கு வராது என்று கட்டளையிடுகிறார் ஆண்டவர். அது ஒரு காரியம். அது மட்டும் இல்லாமல் பேதுரு அவர்களோட கஷ்டப்படுறதா பேதுரு சொல்கிறான். அவரே அதட்டி சொல்கிறான், என்னத்துக்கு ஆண்டவர் இது வேண்டாம் உங்களுக்குன்னு, அது பாடுபடுறதை பற்றி. அப்போ அவர் சொல்ல அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு பேசுனதை கடிந்து கொள்றார். அப்பாலே போ சாத்தானே என்றார். திரும்ப அப்பாலே போ சாத்தானே என்கிறார். யாரை பார்த்து? பேதுரு பிசாசு இல்லை, ஆனால் அவனை அந்த அசுத்தாவே வெளியே அனுப்புகிறார். எதுக்குன்னா அவன் அந்த ஆண்டோடைய அந்த தரிசனத்தை கெடுக்கிற மாதிரி பேசுகிறான். இது என்னத்துக்கு உங்களுக்கு கடிந்து கொள்ளணும் ஆண்டவரை. அதனால அது மட்டும் இல்லை, மார்க் 9:25 சொல்லப்பட்ட ஊமையும் செவிடுமான ஆவி. மத்திய 12:22 கூடு ஊமையான ஆவி இருக்குது. மார்க் 9:25 செவிடு ஊமையான ஆவி. மத்திய 12:26 கூடு ஊமையான ஆவி இருக்குது. கர்த்தரை துதித்து பாட முடியுமே, ஏன்னா தேவசத்தம் கேட்காதபடி உன் செவி அடைக்கப்பட்டுள்ளது. அதனால தான் அது ஒரு பிசாசு. இதெல்லாம் பிசாசனுடைய கிரியைகள். மத்திய 15:22 கொடிய வேதனையில் கொண்டு செல்வது, இருதயத்தை கடினப்படுத்துறது. யோவான் 13:12, சங்கீதம் 144:14. அது மாதிரி நிறைய காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் இங்கே. அதனால் நம்ம என்ன செய்யணும், தீமைக்கு விலகி நம்ம என்ன செய்யணும், அவங்க தலைநிமிர்ந்து நிற்க பண்ணுகிற ஆண்டவரோடு நம்ம இணைந்து நடக்கணும். மத்திய 21:23 எந்த ஆதிகாரத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. ஆண்டவர் நானும் இந்த அதிகாரத்துலேருந்து எனக்கு இந்த அதிகாரம் இருக்குது, நானும் சொல்ல மாட்டேன்னு சொல்லுகிறாரு. அது மாதிரி தாறுமாறான ஆவியே ஆண்டவர் அங்கே நடக்குது பார்க்குறாரு ஆண்டவர். அது இல்லாமல் அவரை குறித்து அவங்க தகாத மாதிரிலாம் அவங்க பேசுவாங்க. ஏன்னா அவரை போதிக்கிறாரு. சிலுவை ஆலயத்துக்காக அந்த மாதிரி பாடுகளை அவரை படுத்துவாங்க. ஆனாலும் பிசாசை துரத்துறாரு. ஏன்னா அவர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, சிஷ்யர்களுக்கு கொடுக்குறாரு பிசாசுகளை. என்னிலும் பெரிய காரியம் நீங்கள் செய்யுங்கன்ட்டு அதிகாரம் கொடுத்துருக்குறாரு. வல்லமை அதிகாரத்தையும் கொடுக்குறாரு. லூக்கா 10:19, மத்திய 10:1, மார்க் 16:17 சொல்லியிருக்கிறாரு. மார்க் 16:16 என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், புதிய காரியங்களை செய்வாங்கன்னு சொல்லி. எப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் அவங்க செய்வாங்க. உபவாசத்தினாலும் சில பிசாசுகள் போவோம்னு சொல்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, வேதனை நீங்கள் சுகமாக இருன்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, நமக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசை அதட்டி தப்பிட்டு நம்ம இந்த வேதனையை நீங்கி, இதெல்லாம் நம்மளுக்கு வேதனை தான், கொடிய வேதனை. இதெல்லாம் நம்மளை கண்ணு தெரியாமல் குடாக்கிறது, கண்களை பிறகு கூட நக்கிறது, அப்புறம் தலையில் நடக்கூடாமல் பண்ணுறது, அப்புறம் செவி அடைக்கப்பட்டு போகிறது, ஊமையமான ஆவி இருக்குது, குருட்டாவி, நடக்க முடியாத முடமாக்கிறது. இந்த மாதிரி காரியங்களெல்லாம் தாறுமாற ஆவிகளை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, விலக்கி போடுறாரு. இதெல்லாம் நீக்கிட்டு நம்மளை என்ன செய்கிறாரு, நீ உன் வேதனை நீங்கி சுகமாக இரு நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.